ஏமாந்து விட்டோமோ என்ற மனவேதனையில் உன் கண் விழிகள் உறங்க மறுக்கிறது. உன்னை ஏமாற்றியவர்களின் நிலைமையை உன் கண் முன் தெரியப்படுத்துவேன். இப்போது நிம்மதியாக இரு செல்வமே. கர்மா, நீ எப்படியெல்லாம் ஒருவரை திட்டமிட்டு அன்பின் போர்வையால் வீழ்த்துகிறாயோ, அது போலவே ஒரு சம்பவத்தை இந்த பிரபஞ்சம் சிறிதும் பிசிறு தட்டாமல் கணக்கச்சிதமாக உனக்கு எதிராக தயார் செய்து வைத்திருக்கும். அப்போது கடந்த காலத்தில் இப்படி செய்து விட்டோமே என்று புலம்பி தள்ளுவதற்கு பதிலாக இன்றே இப்போதே உன்னை சரி செய்து கொள். பாவத்தில் பெரிய பாவம் என்னவென்றால் நம்பிக்கை துரோகம். மறந்தும் அதை பண்ணி விடாதே. நினைவில் கொள், காலம் நீ செய்ததை விட பல மடங்கு திருப்பி கொடுத்தே தீரும். இந்த வாழ்க்கையில எந்த உறவாக இருந்தாலும் சரி, நம்மளுடைய வாழ்க்கை அவர்களுக்கு பயன்படும் வரை தான் பிறர் நம்மளை மதிப்பார்கள். இல்லை என்றால் அவர்கள் நம்மையை மதிக்க மாட்டார்கள். உன்னால் பயன் இருந்தாலும் பயனில்லை என்றாலும், தினம்தோறும் பாடினாலும் பாடாவிட்டாலும், சேர்மனை திட்டினாலும் திட்டாவிட்டாலும், பூஜை பண்ணினாலும் பண்ணாவிட்டாலும், நீ இறந்த பிறகு உன்னுடைய ஜீவனை தன்னோடு வைத்து கொண்டு ஆதரிக்கும் ஒரே ஒரு தெய்வம் சேர்மன் அருணாசல சுவாமி மட்டுமே. நீ நல்லதே நினைத்தால் நல்லதே நடக்கும்.